பிரியா என்ற பெண் ஒரு யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு எக்ஸாம் டைம். அந்த நேரத்துல திடீர்னு நாளைக்கு நடக்க போற எக்ஸாம் உடைய பேப்பர் லீக் ஆயிடுச்சு. இந்த ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்ல அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி எல்லாருமே ஓப்பா நம்ம ரொம்ப படிக்க தேவையில்ல, நமக்கு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு எல்லாருமே என்ன செய்தாங்க, அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற கொஸ்டினை மட்டும் படிச்சு ரெடியா இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா பிரியாக்கு ஒரு கில்ட் இருந்துச்சு. நம்ம எப்படி இத நம்பி படிச்சு இது வரலான என்ன பண்றது, எனிவே யாருக்குமே தெரியாது இது லீக் ஆனது, ஆனா படிச்சா என்ன அப்படின்ட்டு அவங்களுக்கு ரொம்ப ரெண்டு மனசா இருந்துச்சு. கடைசி அவ நினைச்சா இல்ல ஏசப்பா பாத்துட்டு இருக்காரு, நானே சீட் பண்ண மாட்டேன், நான் ஏமாத்த மாட்டேன். அந்த கொஸ்டின் பேப்பர் அவ என்ன செய்யல, ஓபன் கூட பண்ணாம என்ன செய்த, டிலீட் பண்ணிட்டா. டிலீட் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சா, ரிவைஸ் பண்ண. மறுநாள் எக்ஸாமுக்கு போறா, எழுதிட்டு சந்தோஷத்தோட வீட்டுக்கு வரா. ஏன்னா அவ நல்லா எழுதின மாதிரி இருந்துச்சு. ரிசல்ட்ஸ் வரும்போதுதான் அவளுக்கு தெரியுது அவ கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வரலனாலும் நல்ல ஒரு மதிப்பெண் எடுத்திருந்தா. ஆனா நிறைய பேர் அவ கிளாஸ்ல அந்த பேப்பர் லீக் ஆயிடுச்சு இல்லீங்களா, அதை படிச்சுட்டு போனவங்களால பாஸ் கூட ஆக முடியல. ஏன்னா பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு ஒரு ப்ரொஃபசர் என்ன பண்ணாருன்னா, அவர் 2 பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாரு. ஒரு பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுமே அந்த செகண்ட் பேப்பர் தான் என்ன செய்தாரு, இவங்க எல்லாருக்கும் எக்ஸாமுக்கு கொடுத்திருக்காரு. அந்த லீக் ஆன பேப்பர்லயே கான்சென்ட்ரேட் பண்ண பிள்ளைங்க எல்லாருமே என்ன செய்தாங்க, ஃபெயில் ஆயிட்டாங்க. ஆனா பிரியா நல்ல ஒரு மதிப்பெண் எடுத்து அவங்க பாஸ் ஆயிட்டாங்க. சில நேரங்களில் நம்ம நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா நம்ம உண்மையா இருந்தோம்னா கண்டிப்பா என்ன செய்யும், நமக்கு அந்த ஆசீர்வாதம் எப்பவுமே கிடைக்கும். அதுதான் ஒரு பாதுகாப்பான பாதை. உண்மையான நேர்மை என்பது மக்கள் பார்ப்பதற்காக நம்ம நல்லவர்களாக இருப்பதல்ல, யாரும் அறியாத இடத்திலும் தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும், பிரியமானதை செய்வதே தான் நேர்மை. நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நீதிமொழிகள் 11:3, செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும், துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். தேவனுங்களை ஆசீர்வதிப்பாராக. குட் நைட்.